அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளுக்கான சிலபஸ் அப்படின்றது அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில தான் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்க போகிறோம். ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4 மற்றும் குரூப் 2 தரவுத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பொது அறிவு பகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க குறிப்பிட்டிருக்கிறது 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அப்படின்றது மாதிரியும், பொது அறிவியல் அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றது மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை படிச்சீங்கன்னா இதில் 5 கேள்வி வரும் அப்படின்றது மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புவியியல் பகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 5 கேள்விகள் இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சேர்த்திருக்காங்க. சரிங்களா? புவியியல் சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள்ல கண்டிப்பா கேள்விகள் இருக்கும் அப்படின்றது மாதிரி குறிப்பிடுறது மாதிரி தான் இங்க பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற பகுதியில இருந்து 10 கேள்விகள் கண்டிப்பா வரும் அப்படின்றது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்திய ஆட்சியிலிருந்து 15 கேள்விகள் வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதுலயும் கண்டிப்பா நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தமான கேள்விகள் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியல் முறைகள் அப்படின்றது மாதிரி சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டையுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 20 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எப்படி அவங்க கம்பைன் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இருந்து மொத்தமா உங்களுக்கு 20 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பகுதி ஆவணால திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு பகுதியில பாத்தீங்கன்னா திறனறிவு பகுதியில இருந்து மட்டும் உங்களுக்கு 15 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதும், காரணவியல் பகுதியில இருந்து உங்களுக்கு 10 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா கொடுத்திருக்காங்க. இதுல 15 கேள்வி வரும், இதுல 10 கேள்வி வரும். நீங்க படிக்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத கொடுத்து நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்றத தெளிவா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பகுதி இ அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பகுதி ஆனா, ஆவணா, ஈனா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா அழகு 1, 2 அப்படின்றது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப இலக்கணம் அப்படி எடுத்துட்டோம்னா அதுல இருந்து 25 கேள்விகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அழகு 2 எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா சொல்லகராதி அப்படின்றதுக்கு இதுல வந்து 15 கேள்விகள் இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், அதுக்கடுத்து பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தங்கள், அதற்கு எடுத்துக்காட்டோட அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பகுதி 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் 15 கேள்விகள் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை, பிழையறிந்து சரியான தொடரறிதல் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து ஒரு 15 கேள்வி, கலை சொற்கள் அப்படின்ற பகுதியில இருந்து உங்களுக்கு 10 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறன் அடிப்படையில் வந்து 15 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும், எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு 5 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும், இலக்கியம், தமிழ் இளைஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகள் அப்படின்னு ஒரு 15 கேள்விகள் இருக்கும் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒரு குறிப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களுக்கு அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? திருக்குறள் சம்பந்தமான கேள்விகளா இருக்கட்டும், அறிஞர்கள் மற்றும் அவங்க சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், உங்களுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை அடிப்படையாகத்தான் இந்த கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவா இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2025ல வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல ஜெனரல் தமிழ் பார்ட்ல மட்டும் 95 கொஸ்டினுக்கு மேல எடுக்கிறதுக்காண்டி நியூ சமச்சீர் தமிழ், ஓல்டு சமச்சீர் தமிழ், சிலபஸ் வைஸ் தமிழ், சிறப்பு தமிழ், இதை 4ஐயும் கம்பைன் பண்ணாப்ல ஆல் இன் ஒன் தமிழ் பேட்ச் அப்படின்றது மண்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம்.
அந்த வீடியோ பதிவுல முதல்ல ஜாயின் பண்ற 1000 நபர்களுக்கு 100 ரூபாய் மட்டும்தான் அப்படின்றது குறிப்பிட்டிருந்தோம். அந்த 1000 பேர் இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறைய மாணவர்கள் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு மறுபடியும் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்கறதன் அடிப்படையில இன்னும் ஒரு 1000 நபர்களை இந்த பேட்ச்ல நாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது எங்களுடைய டீம் சார்பாக நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு தேவையான லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம கூகுள் பே, போன்பே, பேடிஎம் அக்கௌண்ட் டீடைலும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ சமச்சீர் தமிழ், ஓல்டு சமச்சீர் தமிழ், சிலபஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ், இது நாளையுமே கம்பைன் பண்ணாப்லே நம்ம டைம் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க், டிரைவ் லிங்கையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வைஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சிலபஸை அப்டேட் பண்ணி தான் நம்ம சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த பேட்ச் சம்பந்தமான ஃபுல் டீடைல் வீடியோவையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.